அனைவருக்கும் வணக்கம். மல்லி சரியான ஒரு முடிவ தான் எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா, எந்த ஒரு பொண்ணுமே தான் புருஷன் தான் கண்ணு முன்னாடியே இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டுறத ஏத்துக்க மாட்டாங்க. அத டைரக்டர் சரியா தான் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா, மல்லி அமைதியா, மௌனமா இருக்கும்போதே நம்ம நெனச்சோம், மல்லி ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்க. ஏன்னா, அவங்களால ஜீரணிக்க முடியல. விஜய் ரேணுகா கழுத்துல தாலி கட்டுறது, அந்த விஷயத்த அவங்களால ஏத்துக்கவே முடியல. இது யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப என்னடா மல்லி இப்படி என்ன பண்ண போறாங்க? என்ன பண்ணுவாங்க இப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா மல்லி ஒரு முடிவ எடுத்துட்டாங்க. வைராக்கியமான ஒரு முடிவு தான். அந்த இடத்திலேயே மணமேடையிலேயே ரேணுகாவ பார்த்து கேட்குறாங்க. "நீ சுடர் தானே! நீ இந்த வீட்ட விஜய அழிக்கிறதுக்கு தானே வந்திருக்க. உன்ன சும்மா விடமாட்டேன்." அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் விஜய் கண்ணு முன்னாடியே மல்லி பேசுறாங்க. அப்ப அந்த இடத்துல குத்து விளக்கையும் தூக்கியிருந்தாங்க. "உன்ன விட்டா தானடி உயிரோட" அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசியிருந்தாங்க. அதனால தான் இந்த இடத்துல ரேணுகா அதிர்ச்சியா இருக்கிறாங்க. கதிரேசன் கூட, "நான் யார் தெரியுமா? ஹார்பர் கதிரேசன்" அப்படின்லாம் சொல்லி பார்க்குறாரு. அவங்களையுமே ஒருமையில மல்லி பேசியிருந்தாங்க. அப்ப இது எல்லாமே சரியா தான் போயிட்டுருக்கு. அதாவது டைரக்டர பொறுத்தவரைக்கும் சரியா கொண்டு போறாங்க. நம்ம தமிழ் கலாச்சாரத்தில இந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு பொண்ணு கண்ணு முன்னாடி இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்ட மாட்டாங்க. அதாவது மனைவி முன்னாடியே இன்னொரு மனைவி இருக்கும்போதே, அந்த மனைவிய வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணு கழுத்தில தாலி கட்டுறத யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அத சரியா பண்ற மாரி தெரியுது. அப்ப இதில இந்த ஒரு விஷயத்த அதிரடியா மல்லி பண்றாங்க. அப்படிங்கும்போது இந்த கல்யாணத்த மல்லி தடுத்து நிறுத்திட்டாங்களா அப்படின்னு பார்த்தா, நிறுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப இதில மல்லி அப்ப என்ன பண்ணுவாங்க? விஜய் வேற சொல்றாங்க, "மல்லி நீ எந்த பிரச்சனையும் பண்ண மாட்ட அப்படின்னு தானே இங்க வந்த. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த மாரி தேவையில்லாத பிரச்சனைய பண்ணுது?" அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்ப யார் பேச்சையுமே மல்லி கேட்ட மாரி தெரியல. இன்னொரு பக்கம் அந்த ரகுவோட ஆளுங்க நடக்கிறத எல்லாமே வாட்ச் பண்ணிக்கிட்டு, அந்த ரகுவுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. வாட்ஸ்அப் மூலமா அவங்களோட மொபைல்ல இருந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இதில என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு வேளை இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, மல்லி அந்த கோயில்ல இருந்து வெளியில அப்புறப்படுத்துவாங்க அப்படிங்கிறது தெரியுது. "நீ வீட்டுக்கு போ, உங்க அண்ணன் வீட்டுக்கு போ" அப்படின்னு விஜய் ஒரு வேளை டென்ஷன் ஆகலாம். ஏன்னா, விஜய பொறுத்தவரைக்கும் ரேணுகாவுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்த குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. அதாவது சந்தோஷம் அப்படிங்கிறது அவங்க மனநிலை மாறணும் அப்படிங்கிறதுக்காக, ஒருவேளை இந்த நம்ம ரேணுகா கழுத்துல தாலி கட்டியாச்சு அப்படின்னா, ரேணுகாவோட மனநிலையில ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு அவங்க நெனைக்கிறாங்க. ஆனா மல்லிய பொறுத்தவரைக்கும் எப்படி நெனைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ரேணுகா அப்படிங்கிறவங்க விஜயோட குடும்பத்தையே அழிச்சிருவாங்க. அதனால தான் இத முளையிலேயே கிள்ளி எறியணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அப்ப மல்லி நெனைக்கிறது எல்லாமே சரிதான். விஜய் அவங்க ஒரிஜினல் ரேணுகான்னு நெனச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை இதில ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல மல்லிய வீட்டுக்கு அனுப்புவாங்க. அதன் பிறகு கதிரேசன் இந்த மாரி கட்டாயப்படுத்தி மல்லிய வெளிய அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் விஜய தாலி கட்ட சொல்லுவாங்க. விஜய் என்ன நெனச்சுருவாரு அப்படின்னா, மல்லி இல்லாம நான் ரேணுகா காலத்தில தாலி கட்ட மாட்டேன். அது நான் மல்லிக்கு பண்ணக்கூடிய துரோகம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிருவாங்க. அதனால மல்லிய நான் சமாதானப்படுத்தி, அதன் பிறகு நான் ரேணுகா காலத்தில தாலி கட்டுதனே அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க அப்படிங்கிற மாரி தெரியுது. இன்னொன்னு, அந்த நல்ல நேரமும் போயிரும். அப்ப இந்த மாரியான விஷயத்த பார்க்கும்போது, அங்க ரேணுகாவுக்கு ஒரு பேரதிர்ச்சி தான். ஏன்னா மல்லி முன்னாடி சவால் விட்டாங்க. "இன்னும் கொஞ்ச நேரத்தில என் கழுத்தில தாலி ஏறிரும். அப்புறம் உன் கழுத்தில இருக்க தாலிய கழட்டிட்டு, உன்ன இந்த ஊர விட்டே ஓட விட்டுருவேன்" அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசியிருப்பாங்க. அப்போ அது எல்லாமே பொய்யாகி போயிருது. மல்லி சாதிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க எந்த மாரி நெனச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா, மல்லி எடுத்த முடிவு சரிதானா அப்படிங்கிறதையும் பாருங்க. ஏன்னா ஒரு குத்துவிளக்க தூக்கிட்டாங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.